இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வான உலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 1 2 வசனம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லோருக்குமே ஒரு விருப்பம், செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி படிக்கிறவர்கள் அது நல்லா தேர்ச்சி பெற வேண்டும். வேலை செய்கிறவர்கள் அந்த வேலை நல்ல முறையில் சீக்கிரமாய் முடிக்க வேண்டும். தொழில் செய்கிறவர்கள் அது நல்ல வருமானம் ஈட்ட வேண்டும். பல விதத்திலே செய்கிற காரியங்கள் நஷ்டம் வரக்கூடாது, வீணா போயிடக்கூடாது என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்பது ஒன்று உண்மைதான். ஆனால் அவைகள் அப்படி வாய்ப்பதில்லையே. ஏன்? ஆனால் இங்கு வேதம் அழகாக சொல்லுகிறது, யார் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள். பிரியமாய் இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாகவே முக்கியத்துவம் கொடுப்போம். எது நமக்கு பிடிக்குமோ அதுதான் நம்ம அதிகமாய் பிடித்துக் கொண்டிருப்போம். அதுதானே உண்மை. பார்க்கும் பொழுது பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கடமைக்காக வாசிக்கிறவர்கள் உண்டு. சிலவங்க பயத்தோடு வாசித்தா கொஞ்சம் ஆண்டவர் கூட வருவார் நம்பிக்கையோடு, அப்படி பல விதத்தில் இருக்க. சிலவங்க பிரியப்பட்டு அந்த வார்த்தை தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நம்பி வாசிக்கிறவர்கள் உண்டு. அப்படி வாசிக்கிறவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரங்களைப் போல தன் காலத்தில் அவர்கள் கனி கொடுக்க முடியுமா? அந்த மரத்தில் இலை எப்பொழுதுமே இருக்குமாம், அது உதிராது என்றால் நீர்க்கால்களில் ஓரத்தில் நடப்பட்டிருக்கிறவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்குமாம். அதைதான் நமக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஜான் கைட் என்கிற ஒரு மிஷனரி இந்திய தேசத்துக்கு வருகிறார். வட மாநிலத்திலே பஞ்சாப் பகுதியில எல்லாமே அவருக்கு அங்குள்ள தட்பவெப்பநிலை, மொழிகள் எல்லாமே வித்தியாசம். ஆனாலும் அந்த வாலிபன் அங்கு வந்து ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். பலவித சவால்கள் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்தாராம்? வேதத்தை அதிகமாய் வாசித்து அதிகமாய் ஜெபத்திலே செலவழிப்பாராம். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, நீங்க ஊழியம் செய்ய வந்திருக்கீங்க, மிஷினரியா வந்திருக்கிறீங்க, வேதத்தையே வாசித்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்களா? நீங்க போய் 4 இடத்துல போய் ஆத்மாதயம் பண்ணா பேசினா தானே மாற்றங்கள் வரும், ஜனங்கள் கர்த்தர் பக்கம் வருவாங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, நான் அதிகமாக வேதத்தை வாசித்து தியானித்தால் தானே இதை குறித்து தெளிவாக நான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டோட வார்த்தையை நானே தெளிவாக தெரிந்து கொள்ளாத பட்சத்திலே எப்படி மற்றவர்களுக்கு நான் தெளிவாக போதிக்க முடியும் என்று சொல்லி அனுப்பி வைத்து விடுவாராம். மீண்டுமாய் ஜெபம் இரவும் பகல். அவர் பகல் எப்பொழுது இரவு எப்பொழுதுனா தெரியாது. அவர் அறைக்குள்ளே அப்படியே கிடந்து அழுது புரண்டு ஜெபித்துக் கொண்டே இருப்பாராம். நாட்கள் வந்தது. தேவன் பயன்படுத்த ஆரம்பித்தார். 19 ஆண்டுகள் தான் இந்திய தேசத்தில் இருந்திருக்கிறார். பலத்த காரியத்தை அவர் செய்துவிட்டு கடந்து போயிருக்கிறார். யோசித்து பாருங்கள். பஞ்சாப்ல இன்று இப்பொழுது இந்த நாட்களில் நடக்கிற எழுப்புதல் கூட அதுதான் காரணம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவு ஜெப வீரனாக வேதத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷனாக இருந்தபடினால் இவர் போய் ஜெபித்தாலே ஆண்டோட வல்லமை மகிமை அந்த இடத்துல இறங்கி வந்து விடுமாம். ஜனங்களால் நிற்க முடியாதாம், கதறி அழுவார்களாம். எல்லாரும் விடுதலை உண்டாகுமாம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு போகிற இடங்கள் எல்லா இடத்திலும் ஏராளமான ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட்டார்களாம். எல்லா இடத்திலும் ஜெப கொடுகைகள் ஏராளமாய் ஆரம்பித்து விட்டதாம். தேவன் அவரை சும்மா விடவே இல்லை. யோசித்து பாருங்கள். நினைத்தார்கள், இந்த ஊழியத்திற்கு தகுதியே கிடையாது, இவர் பேச தெரியல, சரியா ஒண்ணுமே பண்ண தெரியல, இவர் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி. ஆனால் அவர் வேதத்தை தியானித்தார். இரவும் பகலுமாய் ஜெபித்தாண்டவர் பாதத்தில் விழுந்து கிடந்தார். குறித்த நாள் வரும் பொழுது தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தினார். பெரிய அசைவு உண்டாயிற்று. நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், வேதத்தை எவ்வளவாய் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை வாசிக்கிற வார்த்தைகள் நமக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அது நமக்குள்ள அக்கினியை பற்ற வைக்கக்கூடியது இருக்கு. அந்த நினைவிலே நாம் காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய காரியத்திலும் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு ஏற்றத்தையும் கொடுப்பார். காரியங்கள் வாய்ப்பதையும் நாம் பார்க்க முடியும். முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போமா? ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்காக உடைய வார்த்தை நீர் எழுதி கொடுத்திருக்கிறப்பா.
எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனுடைய மேன்மை அநேக நேரம் நாங்கள் அறியாமல் போகிறோம். உடைய வார்த்தை, உடைய வேதம் பேதையை கூட ஞானியாய் மாற்றும் என்று சொல்லப்பட்டிருக்குது. எங்களுடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த வார்த்தைகளில் நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்ல, அது அனுபவமாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதையெல்லாம் இன்னைக்கு இருள் அந்தகாரங்கள் நிறைந்திருக்கிற நாட்களிலே, எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் நிறைந்திருக்கிற சூழ்நிலையிலே இந்த வார்த்தை எங்களை இன்னுமாய் வழிநடத்தத்தக்கதாய், இந்த வார்த்தை நாங்கள் இன்னுமாய் உட்கொண்டு அதை தியானித்து அதன்படி நடக்கத்தக்கதாய் கிருபை தாங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நாள் முழுவதும் இந்த கிருபை இருக்கட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம், தியானிப்போம். நிச்சயமாகவே எல்லா காரியங்களுக்கும் நமக்கு வேண்டிய வழியை கர்த்தர் திறப்பார். வாஞ்சைகள் அருளி செய்வார். மேன்மை காணும்படியாய் செய்வார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயம் இல்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயம் இல்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள்.